வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்டி டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்லீவ் போர்ஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி இதோட பேக் நெக் நம்ம பார்த்துட்டோம். நெட் கிளாத் கொடுத்து ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்லீவ்லேயுமே நம்ம நெட் கிளாத் கொடுத்து ஒர்க் பண்ணிக்க போகிறோம் ஹேங்கிங் ஸ்டைலோட. இப்போ இதுக்கு ஸ்லீவோட பார்டர் நம்ம நல்லா திக்காக கொடுத்துட்டோம். நார்மலாக எப்போது நம்ம கொடுக்குற மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பீடோட லைன்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு லைன் ஸ்டோன் செயின்லாம் கொடுத்து பார்டரை முடிச்சிருக்கோம். சென்டரில் இந்த ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் நான் வரைஞ்சிக்கிறேன். சென்டரில் ஃப்ளவர் டிசைன் வரைஞ்சிட்டு அதில் 2 செயின் ஸ்டிச் நம்ம கொடுத்துட்டு ஜிக்ஸாக் கொடுத்துருக்கேன். சுற்றி ஜிக்ஸாக் கொடுத்துட்டு இதில் உள்ள கிளாத்தை தான் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது நமக்கு கையில் சென்டராக வரும். ஸோ அந்த இடத்துல ஹேங்கிங் பண்ணிக்கலாம். ஹேங்கிங் பீட்ஸ் தொங்க விட்டுக்கிற மாதிரி. இப்போ இந்த இது முடித்ததுக்கப்புறம் நான் சுற்றி ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ அங்கங்கே சின்ன சின்ன ஃப்ளவர் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இப்போ இதில் கொடி மாதிரி நம்ம பீட் ஒர்க் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அந்த ஃப்ளவருக்குமே அவுட்லைன் பீட் கொடுத்துட்டு சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நான் இதில் முடிச்சிருக்கேன். நான் இதில் உள்ள ராமர் க்ரீன் கலர் சாரியில் வர்ற கலருங்கிறதுனால ஸோ நான் அதை தான் இதில் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு அங்கங்கே குட்டி குட்டி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் சென்டரில் நான் ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் போட்டுட்ருக்கிறேன். இதில் அந்த நெட் கிளாத் கொடுத்துட்டு அடியில் ஃபுல்லாகவே நான் நெட் கிளாத் கொடுத்து தான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். டச் பண்ணிவிட்டு நான் இதில் ஆல்ரெடி எப்படி நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும் கட் பண்ணணுங்கிற வீடியோலாம் பார்ட் 1 போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதில் நான் நெட் கிளாத் ஃபுல்லாகவே தான் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு இந்த இப்போ ஒர்க் பண்ணுறோம் இல்லையா ஃப்ளவர் டிசைனில், இங்கே வரைக்குமே நெட் கிளாத் இருக்கும். ஃபுல் ஒர்க் முடித்த பிறகு தான் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற நெட் கிளாத்தை கட் பண்ணுவேன். கட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் முடித்ததும் அப்படியே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட வேண்டியதான். சென்டரில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்ததுனால நம்ம இதுக்கெல்லாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சென்டரில் கட் பண்ணணும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனுக்கு ஃபில்லிங்க்கு நிறைய இடத்துல நீங்கள் இதை போட்டு முடிச்சிக்கலாம். இப்போ இதில் சென்டரில் உள்ள கிளாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நெட்டு உங்களுக்கு தெரியுது. ராமர் க்ரீன் கலரில் நெட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளவருக்கெல்லாம் சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து முடிச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நம்ம பேக் போர்ஷனில் கொடுத்த மாதிரி கொடி, லீஃப், சின்னதாக மொட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைனாக கொடுத்து நான் இந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். அங்கங்கே ஒரு சின்ன சின்ன புட்டாஸ் டிசைனும் கூட கொடுத்து இந்த ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கொடியில் பார்த்திங்கன்னா 2-3 லீஃப் போட்டிருக்கோம். அப்புறம் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுத்து தான் நம்ம இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கோம். இது முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஒர்க் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம கொடி டிசைன் போட்டிருக்கோம், ஃப்ளவர் டிசைன் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சென்டரில் அந்த நெட் கிளாத் வருது இல்லைங்களா, அதில் வந்து பீடு வச்சு நம்ம வந்து ஒரு 3 லேயராக ஹேங்கிங் கொடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்டர் கீழே வந்து டேப்லெட் பீடு எடுத்து நம்ம ஃபுல்லாக அதை வந்து வரிசையாக ஹேங்கிங் கொடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த 2 ஒர்க்கு தான் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கொடி டிசைன் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கே நமக்கு நல்ல கிராண்ட் லுக் வந்து கிடச்சிருக்கு. அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டேப்லெட் பீடு எடுத்து அதை வந்து ஹேங்கிங் மாதிரி சின்ன சின்னதாக வந்து கீழே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் நெருக்கமாகவே வந்து நான் கொடுக்குறேன். ஆரி நீடில் தான் நான் வந்து இந்த டேப்லெட் பீடு வந்து கோர்த்துட்ருக்கிறேன். செயின் ஸ்டிச் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இதில் வந்து நான் இன்னொரு லைனுமே 2 லைன் வந்து இதை வச்சே கொடுத்துருக்குறேன். இல்லை நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டினாலும் நார்மல் நீடில் வச்சும் கூட நீங்கள் வந்து இந்த பீடை வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஆரி நீடில் வச்சே நான் வந்து இந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம வந்து டேப்லெட் பீடு வச்சுட்டோம். இப்போ வந்து சென்டரில் அந்த ஹேங்கிங் மட்டும் தான் வெயிட்டிங். ஸோ நான் இதை வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ஹேங்கிங் கொடுத்துக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு திக்கான பார்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து நெட் கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து ஃப்ளவர் கொடி இந்த மாதிரிலாம் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு நம்ம டேப்லெட் பீட் கொடுத்து முடிச்சிருக்கோம். இப்போ வந்து இதோட ஃபைனல் லுக் வந்து பார்க்கலாம். இதில் ஹேங்கிங் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து கொடுத்துருக்கோம். பேக்கில் பார்த்திங்கன்னா நெட் கிளாத் வந்து ஃபிட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.